சுட்டுமுடி சுடல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்மலாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, கண்டிப்பாக அபிநயா ஜெயிலேருந்து வெளியே வரணும், அவங்க தண்டனையிலேருந்து கண்டிப்பாக தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சுடரோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா இனி வர எபிசோடில் நம்ம அபிநயாவுக்கு சில ஆதாரங்களும் கிடைக்க போது. இந்த தருணத்தை கண்டிப்பாக அபிநயா யூஸ் பண்ணிப்பாங்களா, இதனால் கண்டிப்பாக வெளியே வருவாங்களா அபிநயா அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. அது எப்படி நடக்க போகுது, எந்த மாதிரி சூழ்நிலையில் நடக்க போகுது அப்படின்றத ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. அபிநயாவுக்கு எப்போவும் சுடரோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனால் அது இப்போ நிறைவேறாமல் போகுதே அப்படின்ற காரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதை வெளியே காமிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட ஜெயில் வாழ்க்கைக்கு இப்போ திரும்பி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுத வேண்டிய நாளும் நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எக்ஸாம் எழுத கிளம்பிட்டாங்க நம்ம அபிநயா. இந்த தருணத்தில் தான் அபிநயா எதிர்பார்க்காத ஒன்று நடக்குது. அது என்னன்னு பார்த்தா, கர்ணா இந்த அபிநயாவை விட்டு வைக்கக்கூடாது, இவளோட கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா நினச்சிக்கிட்டே இருக்காரு. அதுக்கான திட்டமும் போட்டுட்டாரு, பக்காவாக பிளான் பண்ணி வச்சுட்டாரு. இப்போது கரெக்டாக நம்ம அபிநயா எக்ஸாம் எழுத போகிறத தெரிஞ்சுக்கிட்ட கர்ணா கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாரு. ஆனால் நம்ம அபிநயா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ ஜெயிலுக்கு போகணும், பரோலும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிளம்புற தருணத்தில் இப்படி கர்ணா நம்மளை கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அபிநயா. எப்படி இருந்தாவது இவங்கிட்ட தப்பிச்சே ஆகணும், நம்ம சுடருக்காக வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அபிநயாவுக்கு கண்டிப்பாக ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும் சொல்லிட்டு கர்ணா முடிவு பண்ணி தான் இப்போ அபிநயாவை கடத்த போகிறாரு. இனி வரப்போகிற எபிசோடில் கடத்துறது மட்டும் இல்லாமல் மிரட்டமும் செய்ய போகிறாரு கர்ணா. அப்போ என்ன சொல்லி மிரட்ட போகிறாரு அப்படின்னு பார்த்தா, ஏய் உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்கணும், உன்கிட்ட படிப்படியாக கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரியே நானும் சொல்லி பார்த்துட்டேன், நான் பார்வதி கொலை பண்ணதை கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற அளவுக்கு மிரட்டி வச்சுருந்தாலோ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஸ்வேதாவை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு போயிருப்பா, அவ்வளோ தூரத்துக்கு உனக்கு தைரியம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கேட்குறாரு. இந்த மாதிரி கர்ணா கேள்வி கேட்குறதுக்கு பதில் விதமாக அபிநயா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நான் எப்படி இருந்தாவது தப்பே பண்ணாமல் தான் 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ நான் வெளியே உலகத்தை பார்த்து நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கேட்குறாங்க. தப்பு பண்ண நீ சுதந்திரமாக இருக்கும்போது தப்பு பண்ணாத நான் ஏன் ஜெயிலில் அடைபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கான ஆதாரத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ பார்வதி அக்காவை கொலை பண்ணதுக்கான மோட்டிவ் என்னன்னு எனக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுவுமே இல்லாமல் நான் போய் ஜெயிலில் எதுக்கு அடைஞ்சு கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்கிட்ட அபிநயா கிட்ட கொஞ்சம் சிரிச்சுறாரு கர்ணா. என்ன இவன் தேவையில்லாமல் சிரிக்கிறான், அப்படின்னா தப்பாக கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவை பார்க்குறாங்க அபிநயா. அப்போ தான் கர்ணா, உனக்கு என்ன தெரியணும், நான் பார்வதி எதுக்காக கொலை பண்ணேன்னு தானே தெரியணும், அதுக்கான காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கேட்குறாங்க. இதை பார்த்ததுமே என்ன காரணமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா ஆர்வமாக கேட்குறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ தான் கர்ணா சொல்கிறாரு, நான் ஸ்வேதாவை விரும்புகிறேன், ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், என் தலைவிதி அந்த பார்வதியை கல்யாணம் பண்ணி வாழணும்னு என் தலையெழுத்தில் இருந்திருக்கு, அதனால தான் வேறு வழி இல்லாமல் இதை பார்வதியும் தெரிஞ்சுக்கிட்டா நான் ஸ்வேதா மேலே ஆசைப்படுறேன்னு. அப்படி இருக்கிற சமயத்தில் நான் பார்வதியை உயிரோடு வச்சுருந்தா நான் ஸ்வேதாவை அடைய முடியாது அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா ஃபுல் டீட்டெயிலையும் அபிநயா கிட்ட சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே அபிநயாவுக்கு ஷாக்காயிறாங்க. அபிநயா கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தா, அட பாவி நீ கொள்ளக்காரன் அடிதடி ரவுடித்தனம் பண்ணுறவன் தான் நினச்சேன், ஆனால் இவ்வளோ தூரம் கேவலமாக பொறுக்கித்தனம் பண்ணுற அளவுக்கு இருந்திருக்கியே, இது தெரியாமல் உன்னை நம்பிக்கிட்டு ஸ்வேதாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கேட்குறாங்க. ஆமாம் நான் பொறுக்கித்தனம் தான் பண்ணுவேன், ஏன்னா நான் ஸ்வேதா மேலே அவ்வளோ காதல் வச்சுருக்கேன், அதனால தான் நான் பார்வதியவே கொலை பண்ணேன், இப்போ உன்னையும் கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா சொல்கிறாரு அபிநயாட்ட. இந்த மாதிரி கர்ணா சொன்னதை கேட்டதுமே அபிநயா ஷாக்காகிறாங்க. இந்த நேரத்தில் தான் அபிநயா சொல்கிறாங்க, இங்கே பாரு கர்ணா, நான் இப்போ பரோல் முடிஞ்சு தான் ஜெயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி போகிற இடத்துல தான் நீ என்னை கடத்திட்டு வந்திருக்க, இப்போது உனக்கு தான் பிரச்சனை வரப்போகுது, அதனால நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், என்ன இப்போ விட்டுட்டா உனக்கு நல்லது, இல்லைன்னா பெரிய பிரச்சனையை நீ சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் காரணம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்க தயார், இதுக்கு மேலே உன்னை உயிரோடு வச்சுருந்தா கண்டிப்பாக நான்
தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா சொல்கிறாரு. அப்போ அபிநயா மனசுக்குள்ளே, கடவுளே என்னை எப்படி இருந்தாவது காப்பாற்றுங்க இந்த கொலகாரன்ட்ட இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் வெற்றிக்கு ஒரு நியூஸ் தெரிய வருது. கர்ணா அபிநயாவை கடத்தி வச்சிருக்காரு, கொலை பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைக்குதா வெற்றிக்கு. இந்த தருணத்தில் வெற்றி என்ன நினைக்கிறான்னா, அபிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறாரு. அது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்தாவது இதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா எங்கே அபிநயா வச்சுருக்காங்களோ அங்கே நேரடியாக கிளம்பி போகிறாரு நம்ம வெற்றி. இந்த இடத்துல தான் கரெக்டாக கர்ணா அபிநயாவை கொலை பண்ண போகணும் அப்படின்னு போகிற சமயத்தில் தான் நம்ம வெற்றி, நிறுத்து கர்ணா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இவன் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா இது வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் வெற்றி, என்ன கர்ணா பண்ணிக்கிட்டு இருக்க, அவள் பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்குள்ளே போகிற நேரத்தில் இப்போ அவளை கடத்திட்டு வந்து இப்படி ஒரு வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறியே, இதில் கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்குறாரு. இந்த இடத்துல தான் கர்ணா என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு வெற்றி, இவ என்னென்ன வேலை பார்த்துருக்கான்னு உங்ககிட்ட இது நாள் வரைக்கும் சொல்லலை. இவ எவ்வளோ தைரியம் இருந்தால் மாணிக்கத்தை பார்த்து பேசியிருக்கா, அதனால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தேன், இவளால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா அபி மேலே பழியை தூக்கி போடுறாரு. அப்போ வெற்றி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு கர்ணா, அவள் மாணிக்கத்தோட சேர்ந்து வேலை பார்க்குறவளா இருந்தா இப்போ பரல் முடிஞ்சு எதுக்கு ஜெயிலுக்கு போகணும், கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. இப்போ அவளை கடத்திட்டு வந்ததுனால இப்போ உனக்கு தான் பிரச்சனை வரப்போகுது, தயவு செஞ்சு சொல்கிறேன் அவளை இப்போயே விட்டுரு அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்கிறாரு. இந்த மாதிரி வெற்றி சொன்னதுமே கர்ணா, இவன் சொல்கிறதும் கரெக்டு தான், ஏன்னா இவ பரோல்லேருந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற இடத்துல நம்ம கடத்திட்டு வந்திருக்கோம், இதனால நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா யோசிக்கிறான். அதனால அமைதியாகவே இருந்துடுறான். இந்த இடத்துல தான் நம்ம வெற்றி என்ன பண்ணுறான்னா, அபிநயாவை கை கால் கட்டப்பட்டு இருக்கிற நிலையில் இருக்கும்போது தான் அப்போது வெற்றி கை காலில் கட்டப்பட்ட கட்டையும் அவுத்து விடுறாரு. அந்த தருணத்தில் தான் வெற்றி அபியை எச்சரிக்கவும் செய்கிறாரு. இங்கே பாரு அபி, இனி உன்னால் கர்ணாவுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி எச்சரிக்கிறாரு. இதை கேட்டதுமே அபிநயா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, என் வழியில் யாரும் தலையிடாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா கிளம்பி வெளியே போயிடறாங்க. இந்த மாதிரி வெளியே போனது மட்டும் இல்லாமல் அபிநயா நேராக எக்ஸாம் எழுத போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. அப்போ எக்ஸாமும் எழுதி முடிச்சிடுறாங்க. எழுதி முடிச்சோடனையும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அப்போ தான் அபிக்கு ஒரு நிலைமை ஏற்படுது. என்னன்னு பார்த்தா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற மாதிரி நிலைமையில் அவங்க மயங்கி விழுகிறாங்க. அந்த இடத்துல தான் வெற்றி அபியை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் மாணிக்கத்துக்கு உண்மை தெரிய வருது. இப்போ கர்ணாவால் அபிக்கு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உதவி அபிநயா பண்ணியிருக்கா, இவளுக்கு கண்டிப்பாக நம்ம உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனமாற்றம் அடைகிறாரு இந்த மாணிக்கம். இப்போயாவது உண்மையை சொல்லுவாரா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை தேடுறதுக்கான முயற்சியில் இனி அபிநயா, பிரபாகரன் இவங்க எல்லாருமே இறங்குவாங்க. இந்த மாதிரி நிகழ்வு தான் நடக்க போகுது. ஏன்னா இப்போ வரைக்கும் அமைதி காத்த நம்ம மாணிக்கம் இப்போ பொங்கி எழப்போகிறாரு, உண்மையும் சொல்ல போகிறாரு. அது யார்கிட்ட சொல்ல போகிறாருன்னா, வக்கீல் பிரபாகரன் ஏற்கனவே விசிட்டிங் கார்டு கொடுத்துருந்தாரு இந்த மாணிக்கத்திட்ட. அப்போ மாணிக்கம் என்ன பண்ணுறாருன்னா, பிரபாகரனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நம்ம பார்வதியை கொலை பண்ணது கருணாகரன்னு சொல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பிரபாகரன்ட்ட கால் பண்ணுறாரு. பிரபாகரன்ட்ட கால் பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கள் சார், நான் இப்போ அபிநயா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி தேவை அப்படின்றத வச்சு தான் நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்கிறாரு. இது உங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்னன்னு பார்த்தா, இந்த மாதிரி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், பார்வதியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருந்தது. அந்த ரிப்போர்ட்டை நான் என்ன பண்ணி வச்சுட்டேன்னா, இவன்ட்ட யார் கர்ணா கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி தான் பிளாக்மெயில் பண்ணி வச்சுருந்தேன். கர்ணாவை பிளாக்மெயில் பண்ணி அவங்கிட்ட பணம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க தருணத்தில் தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கிட்டேருந்து மிஸ் ஆயிடுச்சு. அது எப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க பேக்கில் வச்ச ஞாபகம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மாணிக்கம் சொல்கிறாரு. அந்த ரிப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் உதவும், அபிநயா கண்டிப்பாக ஜெயிலேருந்து வெளியே வர்றதுக்கு அது உதவியாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் எதுனாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்ல போகிறாரு. இந்த உதவி தான் நம்ம அபிநயாவுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்க போது. இந்த நிகழ்வு கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இதை கேட்ட பிரபாகரன் என்ன நினைக்கிறாருன்னா, அப்போ அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது, எங்கே இருந்து நீங்கள் யாரோட பேக்கில்
ஆச்சுங்கன்னு நீங்கள் வந்து சொன்னால் தான் அந்த ரிப்போர்ட்டை நான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்திட்ட பிரபாகரன் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க, அப்போ மாணிக்கமும் சம்மதிக்கிறாரு. பிரபாகரன் கிட்ட போய் பேசி எப்படினாவது அந்த பேக்கை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் டிசைட் பண்ணுறாரு. இப்போ மாணிக்கம் பிரபாகரன்கிட்ட போய் இந்த பேக்கில் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அது சுடர் பேக்கில் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறாரு நம்ம பிரபாகரன். இந்த இடத்துல பிரபாகரன் கையில் கண்டிப்பாக அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்குமா, இதனால் அபிநயா கண்டிப்பாக வெளியே வரதுக்கான சான்ஸும் இருக்குமா அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.